காய்ஸ், இன்றைக்கி நம்ம புதுசாக ஹார்ட்கோர் வேர்ல்ட் சீரிஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஹார்ட்கோர் வேர்ல்டு இது எனக்கு ஃபஸ்ட்டு டைம். நம்ம கிருட்டுன்ட்டு வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். ஹார்ட்கோர் வேர்ல்டுனா என்னதுன்னா, நீங்கள் ஒரு நாள் செத்தது தான், அதாச்சும் ரியல் லைஃப் மாதிரி. பரவாயில்ல, மைன்கிராஃப்ட் நல்ல இடமா பார்த்து கொடுத்துருக்கு. ஆக்ஷன் அண்ட் ஸ்டப் ரிசோர்ஸ் பேக் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் மாப்ஸு பிளேயர்ஸோட அனிமேஷன் நல்லாயிருக்கும். அதாச்சும் மேலே டாப் லிஃப்ட்டில் பாருங்கள். இப்போ பேசிக் ஸ்டோன் டூல்ஸ் எல்லாத்தையும் செய்ய போகிறேன். போட்ட ஷார்ட்ஸில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சத்தமாக பேசுன்ட்டு. அவருக்காகவே சத்தமாக பேசுகிறோம். கிருட்டுன்ட்டு 3 பலியாடு கொள்ள வேண்டியது தான். பெட்டு செய்யறதுக்கு 3 wood எடுத்துக்கலாம். சாரி, 4. என்னன்னு தெரியல, ஹார்ட்கோர் வேர்ல்ட்ல நிறைய ரிவ்யூஸ் கோதெல்லாம் இருக்குது. இப்போ எதுக்கு தோண்டிகிட்டு இருக்கேன்னா, இங்கேருந்து இங்கே போயிட்டு இந்த கோல்லாம் எடுக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆட்டுக்குட்டியை பாருங்க கேஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. நைட் ஆக போது, அதனால பெட்டு செஞ்சுக்கலாம். பக்கத்தில் பம்ப்கின்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை வச்சு ஒரு சாப்பாடு பொருள் செய்யலாம். சுகர் கேன் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். கிருட்டுன்னு குட்டெல்லாம் விட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் செய்யணும். எனக்கு இந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டு பிடிச்சதே இந்த பீஸ் அண்ட் டாக்ஸ். அப்படியா, இது ஃப்ரிட்ஜு நல்லா வேகமாக போடுறேன்னா. எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூங்கிறனால என்னோடய பெட்டை ப்ளூ கலராக மாற்றிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்ன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணி என்ன பார்க்குறேன். பீஸ் நிறையா இருந்தால் அழகாக இருக்கும்னு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு தெரியல, வானம் ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்குது. எனக்கு ஒன்று தோணுச்சு, கேம்ப் ஃபயர் செய்யலான்ட்டு. ஏன் உட்டு எவ்வளோ வேணாலும் வேக வச்சுக்கலாம்.
ஏய் சாப்பிடாத ப்ளீஸ் பட்டு நமக்குன்னா சாப்பிட்றாங்க ஐஸ். அப்படியே வீடை கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். குதிரை இப்படி கேஸ் முதல் அட்டம்ப்ட்லேயே டேம் ஆச்சு. ஏய் குழிக்குள்ளே இருப்போம் குழிக்குள்ளே இருப்போம் குழிக்குள்ளே. ட்ரேடர் நில்றா, என்ன ட்ரேட் பண்ணுறேன்னு பார்க்கணும். நீ இந்த குப்பையெல்லாம் யாரா வாங்குவா? எதுக்காக நான் இங்கே வர? பேசாமல் இந்த லார்மாவை கொண்டு லீட் எடுத்துக்கலாம். என்னன்னு தெரியல, சீக்கிரமாக நைட் ஆகிடுது. உன்னைய மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? நீனு சாவு. கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் டான்ஸ் ஆடுறான். வச்சு இப்படி தாங்க சாப்பாடு செய்ய முடியும். அவ்வளோதான், வீட்டுக்கு செவ்வறு கட்டியாச்சு, இன்னும் ரூஃப் கட்டல. கதவையும் போட்டேன் காய்ஸ். இப்போ நான் என்ன கட்டிக்கிட்டு இருக்கேன்? மெயின் பிளேஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான், கட்டுன்னு மெயின் பண்ண வேண்டியதுதான். இது 1 hour வீடியோ கைஸ், உங்களுக்காக சுருக்கி கொடுத்துருக்கேன். அதுக்காகவும் ஒரு லைக் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போதான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போதைக்கு ஒரு கார்பூர ஆர்மர் செஞ்சுக்கலாம். இதை வச்சு முதல்ல இதை உருக்கிக்கலாம். நான் என்னமோ சமையல் ரெசிபி சொல்கிற மாதிரி சொல்கிறேன். ஸ்டோனை வச்சு ரூஃப் போடலான்னு தோணுச்சு, அதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் மைண்ட் பண்ண போயிடலாம். புகைக்குள்ளார தலையை கூட நீட்டக்கூடாது, ஏன்னா நான் செத்துருவேன். என்ன கண்டுபிடிச்சாச்சு காய்ஸ். முதல்ல எடுத்தோன்னா ஐனை வச்சு ஷீல்டு செஞ்சுக்கணும். என்னோட குதிரைக்கு சேடில் செய்ய போகிறேன் காய்ஸ். இப்போ பக்கெட் செஞ்சுக்கலாம். அடுத்த நாள் ஃபார்மிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
குதிரையும் வச்சு இந்த இடத்த சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். குதிரை இங்கே விட்டு நான் எப்படி மைனிங்க்கு போனேன். இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய குகையா. இந்த வீடியோவில் வீடை கட்டி முடிச்சாகணும். காய்ஸ், இந்த வீடியோவை அப்படியே ஹைப்பை பண்ணி விடுங்க காய்ஸ். அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த பாட்டில் பார்க்குறேன்.